வாப்பா வாப்பா தம்பி சரி நம்ம ஏற்பாடு பண்ணி கொஞ்சம் மற்றும் பல முன்னணி தலைவர்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களை கைது செய்ததை வன்மையாக கண்டிக்கிறோம். இன்று காலை எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா கூட்டணி தலைவருடனும் நாடாளுமன்ற உறுப்பினர் சேர்ந்து தேர்தல் ஆணையரை சந்திப்பதற்காகவும் ஏற்கனவே நேரம் கேட்டிருந்தார்கள். ஆனால் ஜனநாயக ரீதியில ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் பொழுது பாஜக, டெல்லியில் ஆளும் காவல்துறை இப்படி ஒரு பாசிசத்தனமாக எதிர்க்கட்சி தலைவரை ஏன் எதற்கு என்று கேட்காமல் கைது நடவடிக்கையில் இறங்கி இருக்கிறார்கள். எங்கள் தலைவர், இந்த தேசத்தின் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று முன்னணி தலைவர்கள், இந்தியா கூட்டணியில் முன்னணி தலைவர்கள், தமிழ்நாட்டை சார்ந்த 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ்நாட்டை சார்ந்த தலைவர் பெருமக்கள், இந்தியா கூட்டணியை சார்ந்த தலைவர்கள் அனைவரையும் கைது செய்து இன்று சிறைவசப்படுத்தி இருக்கிறார்கள். இதை வன்மையாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கண்டிக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக இன்று ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். பாஜக அரசை வன்மையாக கண்டிக்கிறோம்.
மோடி அவர்கள் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். தேர்தல் ஆணையத்திடம் நடந்திருக்கின்ற முறைகேடு, மக்களுக்கு எதிராக எப்படியெல்லாம் கான்ஸ்பிரசி சதி திட்டத்தில் தேர்தல் ஆணையமும் பாஜகவும் இறங்கியிருக்கிறது என்று புள்ளி விவரத்தோடு ஆதாரத்தோடு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறார். இதற்கு பதில் சொல்றதுக்கு திராணி இல்லாமல், பதிலளிப்பதற்கு திறமை இல்லாமல் இப்படி கைது நடவடிக்கையில் இறங்கி இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. என்னுடைய ஓட்டு யாருக்கென்று நான் தீர்மானிக்க வேண்டும். இந்திய குடிமக்கள் அவரவருடைய வாக்கு யாருக்கென்று அவர்கள் தீர்மானிக்க வேண்டும். இதுதான் ஜனநாயகம். இதைத்தான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது. ஆனால் நான் ஒருவருக்கு வாக்களிக்க முடிவு செய்தால் என்னுடைய வாக்கை திருடுவது எந்த விதத்தில் நியாயம்? இதைத்தான் தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து கேட்டு வருகிறார். பதில் சொல்ல முடியவில்லை. எல்லா மாநிலத்திலும் உள்ள தரவுகள் அழிக்கப்பட்டு வருகின்றன. இதையெல்லாம் உண்மையாக கண்டிக்கிறோம். எங்கள் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் இந்தியா கூட்டணி தலைவர்கள் கைதையும் கண்டித்து இந்த முதற்கட்ட போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கிறோம். தேர்தல் நடப்பதற்கு 10 நாட்களுக்கு முன்பே அந்த வாக்காளர் பட்டியல் எல்லாம் கொடுத்தாச்சு. அப்போ குற்றம் சொல்லாதவர்கள் இப்ப வந்து குற்றம் சொல்றாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க. மேலும் தேர்தல் அமைப்புங்கிறது தன்னிச்சையான அமைப்பு, இது மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டிலே கிடையாது அப்படிங்கிறாங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதானே? ஒரே இடத்துல 60 ஸ்கொயர் ஃபீட்ல 400 பேர் வாக்காளர் இருக்காங்க. அப்பா பேர் இல்லாத ஒரு வாக்காளர் இருக்காங்க. பெயரே இல்லாத ஒரு வாக்காளராக இருக்காங்க. இதுக்கெல்லாம் எப்படி We